ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ஸ்ரீ ஆர்யா மட் வாயிலாக ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகத்தோடு 16/12/2014 சனி பெயர்ச்சியின் பலாபலன்களை எடுத்துரைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 12 ராசி அன்பர்களையும் பக்தர்களை அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். ரொம்ப அற்புதமான சனி பெயர்ச்சி இது. காரணம், மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்திலும், கன்னியா ராசிக்கு 3ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 11ஆம் இடத்திலும் சனி பகவான் ரொம்ப விசேஷமான பலன்களை தர்றார். மற்ற ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. எப்போவுமே சனி பகவான் ஒரு பெரிய கிரகம் தான். 2.5 வருஷம் ஒவ்வொரு ராசியிலையும் உட்காந்து நல்லா நம்மளை நன்மையும் செய்கிறாரு, அதே நேரத்தில் அனுபவத்தையும் கொடுக்குறாரு. அதை நம்ம கெடுதல்னு எடுத்துக்கப்படாது. எதை நம்ம மனசால் நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு, நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும், நம்ம என்ன செய்யறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால நம்ம தர்ம சிந்தனையோட நல்ல நிலைகளோட இருக்கிறச்ச நமக்கு எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். நமக்கு 120 வருஷம் ஆயுஷ். அப்போ சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் பார்த்தேன்னா 2.5 வருஷம் உட்கார்ந்துருக்கா. 12 ராசியும் அவர் கடந்து வர்றதுக்கு 30 வருஷம். ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில 4 முறை சனி பகவான் சுத்தி வரணும். இப்ப 2 முறை சுத்தி வர்றதே ரொம்ப பகவான் சுத்தி வந்துகிட்டு இருக்கார். ஆனா நாம இருக்கிறது இல்லையே, ஒரு சிலர் தகாத உணவு, தகாத வார்த்தைகள், அதாவது தர்மம் இல்லாத சிந்தனைகள், பொறாமையான எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சியான நிலைகள், இதிலெல்லாம் தன்னைத்தானே இழந்துடுறா. எல்லாரும் அப்படி அந்த தவறை பண்றதில்ல. ஆனா ஒரு சிலர் பண்றதுனால நம்ம அந்த கிரகங்களுடைய நல்ல நிலைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாமலே போய் வைகுண்டம் சேர்ந்துடுறோம். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னோடியாக இந்த சனி பெயர்ச்சி இந்த தடவை நல்ல ஒரு பலாபலன்களை 12 ராசிக்கும் தரப்போறா. இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமா 8ஆம் இடத்துக்கு வர்றா. 8ஆம் இடத்தை எப்படி விசேஷம் அப்படின்னு சொல்றத நம்ம பின்னாடி மேஷராசி சொல்றச்ச நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வகையில பார்த்தா விசேஷம் தான், நல்ல அனுபவத்தை கொடுக்க போறா. அதே மாதிரி 3 ராசிக்கு தான் நன்னா இருக்குமா, மிதுனத்துக்கு, கன்னிக்கு, மகரத்துக்கு தான் நன்னா இருக்குமா, பாக்கிக்கா நன்னா இருக்காதான்னு நீங்க எல்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே இந்த சனி பெயர்ச்சி நற்பலன்களை கொடுக்க போறார். ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பாக்குறச்ச நீங்க தெரிஞ்சுடலாம். ஒரு குடும்பத்துல மேச ராசி இருப்பா, மிதுன ராசி இருப்பா, கடக ராசி இருப்பா, கும்ப ராசி இருப்பா. இப்ப 4 பேரும் தனித்தனியாக உங்களுடைய சௌக்கியத்துக்காக நம்ம இந்த ராசி பலாபலன்களை தனித்தனியா நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் பார்த்து நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் தரணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்து சொல்லணும். அப்ப யூடியூப்ல நம்ம பார்க்கறச்சையும் நல்ல பலாபலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பலாபலன்களை இப்போது காண்போம். ஓம் நமோ நாராயணாய். ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ரிஷபராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் உடையவாளுக்கு இந்த கண்டகச்சனி. இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கா. அப்போ என்ன ஆகுறது, இந்த 7ல் சனி கண்டகச்சனி, இது கண்டச்சனி. நாமெல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துட்டா என்னென்ன நடக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், ராகு பகவான் 5ல் இருக்கா, கேது 11ல் இருக்கா. கேது எப்பவுமே ஞானக்காரகன் இல்லையா. நம்ம கேது எப்பவுமே மூல ஆதாரத்தில் உட்கார்ந்துருக்கா. ஞானத்தை தர வல்லவன். இந்திர ஞானம், பிரம்ம ஞானம், சூட்சம ஞானம், இதெல்லாம் ஆக்டிவிட்டி ஆகணுமே. எப்படி ஆகிறது, நாம் எப்படி நடந்துக்கிறது, இந்த கண்டச்சனி 2.5 வருஷத்தை நாம எப்படி கொண்டு போறதுங்கிறத பத்தி நாம இப்போ பார்ப்போம். அப்போ இந்த சனி பெயர்ச்சி இந்த கண்டகச்சனியை நாம ஓட்டிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 100%க்கு 52%, 53%தான் அந்த பலன்களை கொடுக்குறா. என்ன பண்றது, நாம பாக்கி சதவீதத்தை நாம இதில் ரெக்கவரி பண்ணுமே, எப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கறச்ச கண்டகச்சனியை நாம பாதகம் இல்லாம கொண்டு போறதுக்கு ஒரே சிறந்த வழி என்னன்னா, நாம அமைதியா இருக்கிறது. மௌனமே சிறந்த தியானம். எப்பவுமே அளவுக்கு அதிகமா சில பேர் பார்த்தாக்கா ரொம்ப அளவுக்கு அதிகமா ரிஷபராசியில பார்த்தா, அதுவும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமா அப்படியே பேசிட்டே இருப்பான். ஒரு சிலர் பார்த்தா ஒண்ணுமே பேச மாட்டா, எப்போ பார்த்தாலும் உம்னா மூஞ்சி மாதிரி இருப்பா, காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டா. அது மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கதான் செய்யறா. எப்பவுமே நல்லா வாய் விட்டு சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வாயை கட்டினா நோயை கட்டலாம். எப்பவுமே ருசிக்கு சாப்பிடக்கூடாது, பசிச்சு சாப்பிடணும். வெறும் நெத்தி, பால் நெத்தி. அதனால மஞ்சளுக்கும் லட்சுமிக்கும் சம்பந்தம் உண்டு. மஞ்சளை நாம நெத்தில இட்டு இருந்தா லட்சுமி நம்மளை சுத்தி சுத்தி வரும். அதாவது வெறும் நெத்தியா இருந்தோம்னா லட்சுமியை தேடி நாம ஓடுற மாதிரி ஆயிடும். அதனால எப்பவுமே பதட்டம் இல்லாத மனநிலையை இந்த கண்டகச்சனியில நாம வச்சுக்கணும்.
அப்போ பார்த்தாக்கா 19/12/2017 வரையிலும் இந்த கண்டச்சனியான்னு கேட்டா நம்ம அப்படி அதை அர்த்தமா எடுத்துக்கப்படாது. எப்பவுமே 9 கிரகத்துல 7 கிரகங்கள் நமக்கு சாதகமா இருக்கணும். அப்ப அந்த 7 கிரகம் எப்ப நமக்கு சாதகமா வருது? 2015 செப்டம்பர்லேருந்து பார்த்தா நமக்கு சாதகமா இருக்கிறது. 2016 ஜூலை 13ஆம் தேதி வரையிலும் நமக்கு சாதகமா இருக்கு. எப்பவுமே சனி கொஞ்சம் ரிவர்ஸ்ல போவா, அது கொஞ்சம் வக்கர சனின்னு பேரு. ஆனா பயந்துட வேண்டாம். நம்ம ஒரு சொந்தக்கார ஆத்துக்கு உறவுகார ஆத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் அந்த வக்கரச்சனி. அந்த வக்கரச்சனி காலங்கள்லாம் நாம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். வக்கரச்சனி காலம்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமாக தான் இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறதும் சரி, வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லையும் சரி, எதுலையுமே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பகவானுடைய நாம சங்கீர்த்தனங்கள்ல எப்பவுமே உள்வாங்கி நாம சொல்லிகிட்டே இருக்கணும். எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லுங்க. பகவானுக்கு பிடித்தமான உங்களுக்கு நீங்க யாரை வேணாலும் வழிபடுங்க. இறைவனோட போய் சேரக்கூடிய அடையக்கூடியது பக்தி ஒண்ணுதான். இப்போ 16 செல்வங்கள் இருக்கிறது. 16 செல்வம் எத்தனை? 16. பிரம்மதேவன் அதாவது ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் 15 பொருத்தம். அதே நேரத்தில் பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதி தாயாருக்கும் 14 பொருத்தம். அதனால தான் தாயார் பிரிஞ்சிருக்கா. அவ தான் கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தாயார் இன்னமும் நம்ம பூலோகத்தில் கலியுகத்தில் உழண்டு இருக்கா. சரஸ்வதி இப்பவுமே பிரம்மாவும் சரஸ்வதியும் இன்னும் ஒன்றும் சேரல. 13 பொருத்தங்கள் தேவர்களுக்கும் முனிகளுக்கும் ரிஷிகளுக்கும் தேவதைகளுக்கும் உபதேவதைகளுக்கும் உண்டு. 12 ராசிகள். மனுஷாளுக்கு பொருத்தமோ 11, அவதாரம் 10, நவகிரகங்கள் 9, அஷ்டமா சித்தி அஷ்டமாத்திக்கு 8, சப்தஸ்வரங்கள் 7, அறுசுவை சுவை பார்த்தீங்கன்னா 6, பஞ்சபூதங்கள் 5, வேதங்கள் 4, உருவங்கள் 3, பிரம்மா விஷ்ணு சிவா. துருவங்கள் 2. ஆனால் பக்தி ஒண்ணுதான். நாம யாரை வழிபட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியும் நமக்கு உள்ள ஆத்மாவோட சேரக்கூடிய பக்தி நிலை ஒண்ணுதான். அதனால நீங்க இரவுல தூங்க போறச்ச ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுங்க, ஓம் சரவண பவான்னு சொல்லுங்க, அல்லது ஓம் நமோ நாராயணாயன்னு பகவான இதை சொல்லிட்டு தூங்குங்க. இந்த கண்டச்சனி போறதே நமக்கு தெரியாது. எப்போதுமே நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கும். கண்டகச்சனியில பார்த்தோம்னா கிரகங்களுடைய பார்வையெல்லாம் நன்னா இல்லை, அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறது. அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போறவாள்லாம் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணி செய்யுங்க. இப்போ 2015 ஏப்ரல் வரலும் கொஞ்சம் பாதகம் இருக்கு. அதுக்கு மேலே தாண்டி ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தாக்கா ஓரளவுக்கு வெளிநாடு போகிறவாளுக்கெல்லாம் சுபிட்சம் கிடைக்கும். அப்போ சின்ன தொழில் பண்ணுறவா, இப்போ சிறு தொழில்னு எடுத்துட்டாக்கா இப்போ அன்றாடம் ஜீவனத்துக்கு செய்கிறவாள்லாம் கவலையே பட வேண்டாம். எப்போவுமே பகவான் நிறைவாக தருவார். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நல்ல எண்ணத்தோடு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். எப்போவுமே முன்னோர்களுடைய கடன்களை நம்ம வைக்கக்கூடாது. ரிஷி கடன் இருக்கிறது, தேவ கடன் இருக்கிறது, பிதுர் கடன் இருக்கிறது, மாத்துரு கடன் இருக்கிறது, சகோதர கடன் இருக்கிறது. எப்போவுமே நம்மளை விட்டு வைகுண்டம் போனவாளுக்கு அந்த கடத்தை நாம் செய்யணும், அந்த கடமையும் நாம் செய்யணும். அப்போ இதெல்லாம் செய்ய முடியாதவா என்ன செய்யறது? அருகாமையில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்கோ. கோசாலைங்கிறது பசு மடம், பசுவுக்கு தானம் கொடுங்கோ. அப்போ ஒவ்வொரு அமாவாசைக்கும் சரி, ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்கும் சரி கோசாலைக்கு போய் பசுவுக்கு உணவு கொடுங்கோ. அது வயிறார சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நம்பி போயிடும். நம்ம ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதியிலையும் பசுக்கள் ஏராளமாக இருக்கிறது. உதவி பண்ணுங்கோ. காரணம், கேட்டு வாங்குவது தர்மம், தானே கொடுப்பது தானம். மனமோந்து கொடுக்கணும். நாமெல்லாம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. நம்ம பையில 10 ரூபா இருந்தா அதை 1 ரூபாயாவது நம்ம தானம் பண்ணணும். 1 ரூபா நம்ம விதைக்கிறது தான் அது 1 கோடியா நமக்கு வளரும். இந்த கண்டகச்சனியில நிறைய தானம் பண்ணணும், நிறைய எல்லாருக்கும் கல்வி தானம் பண்ணணும். நிறைய வசதி உள்ளவாலாம் தானம் பண்ண நம்மளுடைய சந்ததியுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் திருதிய சாணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவா இல்லையா? அப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றதும் பஞ்சமஸ்தானத்துக்கு வரலும் சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் கேது நன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கா. எப்போவுமே ஜாதகத்தில் பார்த்தா கோச்சார வலிமைன்னு பேரு. 10ல் ஒரு பாவி வேணும். அப்போ 10ல் பாவி இருக்கணும்னா பகவான் போய் கேது பகவான் ஞானத்தில் இருக்கார 11ல், அது லாபஸ்தானமாச்ச. எந்த அளவுக்கு நம்ம சந்நிதியை சேவிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசுல வலிமையும் நல்ல ஒரு பக்தியும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆற்றுல சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. குடும்பத்தில் பார்த்தா அந்த கண்டகச்சனியில் ஒரே போராட்டம் இருக்கும். மனசு ஒரு சிலருக்கு தான் அப்படியே மனசு குழப்பமாகவே இருந்துகிட்டே இருக்கும். காத்தால தூங்கி எழுந்தா ஏன் இந்த பொழுது வளர்ந்தது அப்படின்னு சொல்லி மனசு பதட்டமாக இருக்கும். ஒரு விதமான பயம் இருக்கும். ஓம் நமோ நாராயணான்னு பகவானுடைய நாமத்தை எத்தனை தடவை நாம சொல்கிறோமோ அத்தனை தடவையும் நமக்கு நன்மையே நடக்கும். நமக்கு பகவான் எப்போவுமே பாதகத்தை செய்ய மாட்டார். எதிர்பாராத கெடுதல் வந்தாலும் கூட அந்த கெடுதலை நன்மையாக நினைக்க நாம பழகணும். எப்பவுமே தாயார் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்.
சில குழந்தைகள்லாம் பார்த்தா வெளியூர் வெளிநாடு போயிடுவா. வெளிநாடு போகலாம், தப்பு கிடையாது. அம்மா அப்பாவுக்கு மறக்காம அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஒவ்வொரு நாளும் அம்மா அப்பாவுக்கு ஃபோனில் தொலைபேசியில் வெளியூர்லேருந்து பேசணும். அம்மா அப்பா வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா பெத்தவா இல்லையா, பெத்தவாளுக்கு நம்ம செய்யணும். எப்போவுமே ஒரு தாயாருங்கிறது பகவானுக்கு சமமானவா. அதே நேரத்தில் தகப்பனார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. அப்போ வந்து தாயார் தகப்பனாரை வந்து நம்ம வணங்கணும். வெளிநாடு போகிறவாள்லாம் அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வச்சு அவளை சேவிக்கணும். அதே நேரத்தில் கார்த்தால எழுந்தோடனே பெரியவாள் வந்து பெரியவாளை வந்து நம்ம சேவிக்கணும். அம்மா அப்பாவை பிள்ளைகள் சேவிக்கணும். எப்போவுமே மனைவி வந்து கணவனை சேவிக்கணும் கார்த்தால எழுந்தோடனே. அப்போ வந்து விரோதம் வராது. கணவனை எழுந்தோடனே கார்த்தால சேவிக்கணும். வெளியூர் கணவன்லாம் போகிறச்சு என்ன பண்ணணும், ஆத்துக்காருக்கு நெத்தியில் கொஞ்சோண்டு குங்குமத்தை இட்டு வெளியில் வாசல் படியில் நின்று அனுப்பிச்சி விடணும். இதெல்லாம் பழங்காலத்தில் நடந்தது. இப்போயும் ஒரு சில குடும்பத்தில் நடக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சிலர் செய்யறதே இல்லை. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி அபத்தமான நிலைகள்லாம் நம்ம மனசை கொண்டு போகாமல் இருந்தால் இந்த கண்டகச்சனி நமக்கு ஒன்றுமே பண்ணாது. நல்லா தீர்த்த யாத்திரை போங்கோ, அதாவது பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ, எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். தீர்த்த யாத்திரைங்கிறது 7 புண்ணிய நதிகள். அப்போது காவிரி நதியில் நீரால் இல்லாமல் ஸ்ரீரங்க பெருமானை போய் எம்பெருமானை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு நீங்கள் வரலாமே. அப்போ மலையப்ப சுவாமியை போய் சேவிச்சுட்டு வரலாமே. இந்த கண்டகச்சனி விலகி போயிடுமே. பிரம்ம சன்னதிக்கு போங்கோ, திருக்கண்டியூரில் பிரம்ம சன்னதி இருக்கிறது. நல்லா போய் சேவிச்சுட்டு வாங்கோ. சேவிச்சுட்டு வரச்சா நமக்கு எல்லாமே நல்ல ஆபத்தான நிலைகள்லாம் நமக்கு நீங்கி போயிடும். கண்டகச்சனிங்கிறது நமக்கு வந்து நல்ல ஒரு நிலைகளை உணர்த்துமே தவிர ஆபத்தை தராது. நாம் எப்படி இருக்கிறோமோ பக்குவமாக இருந்தால், பணிவாக இருந்தால் இந்த கண்டகச்சனியை நாம போக்கிடலாம். 53% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய இந்த சனி பகவான் நன்மையை தரக்கூடியவர், நமக்கு கெடுக்க மாட்டார். எல்லா வகையிலையும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மரை பிரார்த்திச்சுண்டு ஓம் நமோ நாராயணாய. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரம்மணே நமக. 12 ராசி அன்பர்களும் நல்லா சௌக்கியமா இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சியில் உலகத்துக்கு நன்மையே உண்டாகணும். உலகம் பேராபத்திலிருந்து தப்பிக்கணும். பேராபத்து என்பது இயற்கையினால் வரக்கூடிய 3 விதமான ஆபத்து இருக்கிறது. நீரினால், அதே நேரத்தில் நெருப்பினால், அதே நேரத்தில் பூகம்பத்தினால். இப்படி 3 விதமான ஆபத்துகள்லேருந்து பகவான் எம்பெருமான் காப்பாற்றணும். நிலத்திலிருந்து தோன்றியவள் சீதாதேவி, நெருப்பிலிருந்து தோன்றியவள் திரௌபதி, இவாள்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்கணும். உலகத்தில் எல்லோருக்குமே, அதாவது நீரினால், நிலத்தினால், நெருப்பினால் கண்டம் வராமல் இருக்கிறதுக்கு எம்பெருமான் நம்ம பிரார்த்திப்போம். உலகத்துக்கு எல்லோருக்கும் சர்வமங்கலமும் சர்வமும் சௌபாகியமும் கிடைக்க வேண்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய.